அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அன்புடன் உன்னை நான் அடைக்கலம் அடைந்தேன். அகிலாண்டேஸ்வரி, அபிராம சுந்தரி, அனைத்தும் அறிந்த ஆதிசக்தி நீயே, அரவணைத்து என்னை ஆதரி, ஷியாமகிருஷ்ண சோதரி என்று உள்ளமுருக தேவியை துதிக்கும் இது போன்ற பல பாடல்களை நமக்கு தந்த தேவி பக்தர் ஷியாமா சாஸ்திரி தான் இன்று நாம் பார்க்க இருக்கும் கம்போசர். கர்நாடக இசை மும்மூர்த்திகளில் ஷியாமா சாஸ்திரி மூத்தவர். மற்ற இருவரான தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர் ஆகியோரின் சமகாலத்தவர். ஷியாமா சாஸ்திரி என்று அன்பாக அழைக்கப்படும் வெங்கட சுப்பிரமணியர் ஏப்ரல் 26, 1762 அன்று விஸ்வநாத ஐயர் மற்றும் வெங்கலட்சுமி ஆகியோருக்கு திருவாரூரில் வைதிக சமூகத்தில் பிறந்தார். இவரது முன்னோர்கள் பல ஆண்டுகளாக பங்காரு காமாட்சியம்மன் கோவிலில் அர்ச்சகர்களாக இருந்தனர். ஆரம்பத்தில் இவரது தந்தை இவருக்கு பக்தி பாடல்களை கற்பித்தார். மேலும் சமஸ்கிருதம் மற்றும் தெலுங்கு மொழிகளில் சிறந்த கல்வியை வழங்கினார். இவருக்கு 18 வயது ஆனபோது இவரது குடும்பம் தஞ்சாவூருக்கு குடிபெயர்ந்தது. அங்கு வாரணாசியிலிருந்து வந்த நடனம் மற்றும் இசையில் வல்லுநரான சங்கீதஸ்வம் என்ற சந்நியாசி ஷியாமா சாஸ்திரியின் வீட்டிற்கு வந்தார். அவர் சாஸ்திரியின் கூரிய அறிவாற்றல், இனிமையான குரல், இசைத்திறமை ஆகியவற்றை கண்டறிந்து அவருக்கு ராகம், தாளம் மற்றும் ஸ்வரங்களின் அனைத்து அம்சங்களையும் கற்பித்தார். ஷியாமா சாஸ்திரி விரைவில் வேண்டிய அனைத்தையும் கற்றுக்கொண்டார். பிறகு தஞ்சை சமஸ்தான இசை வல்லுநர் ஆதியப்பையா அவர்களிடம் பயிற்சி பெற்றார். அவரிடம் இசையின் பல நுணுக்கங்களை கற்றதோடு வீணையும் கற்றுக்கொண்டார். தானே பல பாடல்களையும் இயற்றினார். அவற்றில் பெரும்பாலான பாடல்கள் காமாட்சியின் புகழுரைகளே. அவர் தேவியிடம் பிரார்த்தனை செய்த போது பல சந்தர்ப்பங்களில் வெளி உலகையே முற்றிலும் மறந்து பக்தியில் நினைவையே இழந்து விடுவாராம். அந்த பக்தி பெருக்கு அவரது பாடல்களிலும் பிரதிபலிக்கிறது. தனது வாழ்நாளில் ஷியாமா சாஸ்திரி தேவியை புகழ்ந்து கிட்டத்தட்ட 300 கீர்த்தனைகளை இயற்றினார். ஷியாமா சாஸ்திரி தனது பாடல்களில் தனது முத்திரையாக ஷியாமகிருஷ்ணா என்று வைத்திருந்தார். தியாகராஜரால் பெரிதும் போற்றப்பட்டார், மதிக்கப்பட்டார். அவர்கள் இருவரும் தங்கள் சமீபத்திய பாடல்களை பற்றி அடிக்கடி அறிவார்ந்த மற்றும் நீண்ட விவாதங்களை நடத்தியதாக தெரிகிறது. ஷியாமா சாஸ்திரி தனது தந்தையைப் போலவே தஞ்சையில் உள்ள பங்காரு காமாட்சி கோவிலில் அர்ச்சகராக இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அரசர்களின் ஆதரவால் கலைகள் செழித்து வளர்ந்தன. ஆனால் சாஸ்திரி அரசவை இசைக்கலைஞராக இருப்பதில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. அவர் புனித யாத்திரை சுற்றுப்பயணங்களுக்கு செல்வார். அவர் பார்வையிட்ட கோவில்களின் தெய்வங்களின் மீது பாடல்களை ஏற்றுவார். அவற்றுள் சில திருவையாறு தர்மசம்பர்தினி, நாகப்பட்டினம் நீலாயதாட்சி, திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, காஞ்சி வரதராஜர் பற்றிய தானவர்ணம் மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலில் முத்துக்குமார சுவாமி பற்றிய ஒரு கீர்த்தனை ஆகியன. தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம் ஆகிய 3 மொழிகளில் இவரது பாடல்கள் இருந்தாலும் தெலுங்கில் அதிக பாடல்களை இயற்றியுள்ளார். இவர் ஸ்வரஜதி இசை வடிவத்தின் சிற்பி என்று கூறப்படுகிறது. அவரது புகழ்பெற்ற 3 ஸ்வரஜதிகளின் தொகுப்பு ரத்னத்ரயம் என்று குறிப்பிடப்படுகிறது. ராகபாவத்தை விளக்குவதிலும் சங்கீத கருத்துக்களின் செறிவிலும் இவரது கிருதிகள் ஈடு இணையற்றவை. தன் தாயை அடைய அழும் குழந்தையின் இயல்பான சோகமும் மென்மையும் அவரது பாடல்களில் நிரம்பியுள்ளன. அவரது காலத்தில் பல இசைக்கலைஞர்களுக்குள் சவாலும் போட்டியும் நடக்கும். அத்தகைய ஒரு போட்டியில் தஞ்சாவூர் மன்னர் சரபோஜியின் அரசவையில் அனைத்து இசைக்கலைஞர்களையும் தோற்கடித்த பொப்பினி கேசவையா என்ற பிரபல இசைக்கலைஞருக்கு எதிராக ஷியாமா சாஸ்திரி வெற்றி பெற்றார். மற்றொரு புகழ்பெற்ற போட்டி அப்புக்குட்டி நட்டுவனாருடன் ஏற்பட்டது. அவர் தோல்வியுற்றால் தஞ்சாவூரை விட்டு வெளியேறுமாறு ஷியாமா சாஸ்திரியிடம் சவால் விட்டார். ஷியாமா சாஸ்திரி அப்புக்குட்டியை தோற்கடித்தது மட்டுமல்லாமல் அவரை ஒரு ரசிகராகவும் மாற்றினார். அப்புக்குட்டி மைசூரில் சாஸ்திரியின் பாடல்களை பிரபலப்படுத்தினார். புதுக்கோட்டையில் ஷியாமா சாஸ்திரி பிரகதம்பா பாடுவதை கேட்ட ஒரு துறவி மீனாட்சி அம்மனை புகழ்ந்து பாடும்படி பணித்தார். அதனால் மீனாட்சி அம்மனை போற்றும் 9 பாடல்களின் தொகுப்பான நவரத்ன மாளிகாவை இயற்றினார். அவரது பாடல்கள் பல நூற்றாண்டுகளாக பரப்பப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டு போற்றப்படுகின்றன. பிப்ரவரி 6, 1827 அன்று தனது 65வது வயதில் தேவியின் திருவடியை அடைந்தார். ஷியாமா சாஸ்திரியின் நினைவை போற்றும் வகையில் இந்திய அரசின் அஞ்சல் துறை ₹1 மதிப்பிலான அஞ்சல் தலையை 1985 வெளியிட்டது. ஷியாமா சாஸ்திரி அவர்களின் பாடல்களை திரு பாலகுமார் வாசுதேவன் அவர்களும் திருமதி சிந்துஜா சுந்தரம் அவர்களும் அருமையாக பாடியுள்ளனர். கேட்டு மகிழ்வோம்.
हिमाद्रिसुते पाहि माम् हिमाद्रिसुते पाहि माम् वरदे परदेवते 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 हिमाद्रिसुते पाहि माम् सुमेरु मध्यवासिनी अम्ब सुमेरु मध्यवासिनी अम्ब सुमेरु मध्यवासिनी अम्ब सुमेरु मध्यवासिनी श्रीकामाक्षि सुमेरु मध्यवासिनी श्रीकामाक्षि हिमाद्रिसुते पाहि माम् वरदे परदेवते हिमाद्रिसुते पाहि माम् श्याम कृष्ण सोदरी गौरी अम्ब श्याम कृष्ण सोदरी गौरी परमेश्वरी गिरिजा श्याम कृष्ण सोदरी गौरी परमेश्वरी गिरिजा श्याम कृष्ण सोदरी गौरी परमेश्वरी गिरिजा आल नीलवेणी कीरवाणी श्रीललिते हिमाद्रिसुते पाहि माम् वरदे परदेवते हिमाद्रिसुते पाहि माम् शङ्करि शङ्कुरु चन्द्रमुखी अखिलाण्डेश्वरि शङ्करि शङ्कुरु चन्द्रमुखी अखिलाण्डेश्वरि श्री अखिलाण्डेश्वरि श्री अखिलाण्डेश्वरि शाम्भवी सरसिज भवन्ति ते गौरी शङ्करि शङ्कुरु चन्द्रमुखी अखिलाण्डेश्वरि शाम्भवी सरसिज भवन्ति ते गौरी शङ्करि शङ्कुरु चन्द्रमुखी अखिलाण्डेश्वरि शाम्भवी सरसिज भवन्ति ते गौरी ये
शङ्कटहारिणि रिपुविदारिणि कल्याणी शङ्कटहारिणि रिपुविदारिणि कल्याणी सदानतफलदायकि हरनायकि जगज्जननि सदानतफलदायकि हरनायकि जगज्जननि शङ्करि शङ्कुरु चन्द्रमुखी श्यामकृष्ण सोदरी अम्बा श्यामकृष्ण सोदरी श्यामळे सतोदरी अम्बा श्यामकृष्ण सोदरी श्यामळे सतोदरी सामगानलोले बाले सदार्ति भञ्जनशीले सामगानलोले बाले सदार्ति भञ्जनशीले शङ्करि शङ्कुरु चन्द्रमुखी